ஹாய் கார்த்திக் சார். ஹாய் ரவி. மற்ற பேர்லாம் எங்க? இன்னும் யாரும் வரலையோ? எல்லாரும் வந்துட்டாங்க, சாப்பிட்றதுக்காக போயிருக்காங்க. ஓ மை காட், அதுக்குள்ள ரிசப்ஷன் முடிஞ்சிடுச்சா? இல்ல இல்ல, இது வெல்கம் ஃபுட்டு. நீங்களும் சாப்பிடணும்னா கொஞ்சம் அங்க போங்க சார். ஓ அப்படியா? வெல்கம் ஃபுட்ல எல்லாம் வேணாம், அதுக்கப்புறம் நாங்க சாப்பிட்டுக்கிறோம். ஏன் சார், உங்களுக்கும் மேடத்துக்கும் ஏதாவது எடுத்துட்டு வந்து கொடுக்கட்டுமா? இல்ல ரவி, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். பூமாரி, இவர் பேரு ரவி, ரொம்ப நல்லவர், நம்ம ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்றாரு. ஹாய் மேடம். என்ன ரவி, மேரேஜுக்கு கூப்பிடலன்ட்டு சொல்லிட்டு இருந்தீல, உனக்கு இப்போ என் ஒய்ஃபை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாச்சு, போதுமா? ஐயோ சார், நான் சும்மா சொன்னேன், அதுக்காண்டி மேடத்துக்கு முன்னாடி எதுக்கு சார் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமா சார், மேடம் நம்ம ஆபீஸ்ல வந்து வேலை பார்க்க போறாங்கன்னு சொன்னீங்கல்ல, எப்போ வருவாங்க? நானா? அவ்வளோ பெரிய ஆபீஸ்லயா? எம்மா, என்ன கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரில இருக்கும். அங்க போய் நான் எப்படி வேலை பார்க்கறது? வேணவே வேணாம். இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துருவா, அதுக்கப்புறம் உங்க வேலைக்கு பாதி வேலை தான், அவளே எல்லாத்தையும் பாத்துக்கிடுவா. அப்படியா சார்? மேடம் என்ன படிச்சிருக்காங்க? சரியா போச்சு. ஹே கார்த்திக், why are you late da? I'm waiting for you so many times, you know? Hey, sorry. By the way, she is my wife. ஹாய். எதுக்குடா லேட்டா வந்த? கொஞ்சமாவது சீக்கிரம் வந்திருக்கலாம்ல. ஏன் இப்படி இருக்க? ஆபீஸ்ல தான் சீக்கிரம்ட்டு ஓடுவேன், மற்ற விஷயங்களுக்குலாம் லேட்டா வர பழகிட்டியோ? ஏய் நிம்மி, உனக்கு என்ன சொல்லியா புரிய வைக்கணும்? மேரேஜ் ஆயிட்டுனாலே அப்படிதானே, எல்லாத்துக்கும் லேட்டா தான் போகணும், இல்ல பூமாரி? என்கிட்ட கேக்குறீங்க? பின்ன உன்கிட்ட கேட்காம வேற யார்கிட்ட கேட்க? இவ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், நம்ம ஆபீஸ்ல தான் வேலை பாக்குறா. ஓ அப்படியா? உங்களுக்கு இப்படி ஒரு ஃப்ரெண்ட் இருக்கதா நீங்க இதுவரை என்கிட்ட சொன்னதே இல்லையே. நீயும் தான் கேட்டதே இல்ல. ஆபீஸ் பிரச்சனை இல்ல வேற ஏதாவது பிரச்சனை, ஏதாவது பர்சனல் இது எதுலயாவது நீ தலையிட்டு இருக்கியா? ஏதாவது வாய்ஸ் ஓவர் பண்ணிருக்கியா? இல்லங்க, நீங்க சொன்னீங்கன்னா நானும் கேட்டு வச்சுப்பேன். ஆனா நீங்க இதுவரை என்கிட்ட சொன்னதே இல்ல, அதான் கேட்டேன். சொல்லலனா என்ன? வாட் இஸ் யுவர் நேம்? என்ன மேடம், வாட் இஸ் யுவர் நேம்? சொல்லு உன் பேர. ஏன் கூச்சப்படுற? பாய்ஸ்ட பேசுறதுக்கு தான் கூச்சப்படுறேன்னு பார்த்தேன்னா கேர்ள்ஸ்ட பேசுறதுக்கும் கூச்சப்படுற. உனக்கு புரிஞ்சுக்கவே முடியலையே பூமாரி. இல்லங்க, என் பேர் பூமாரி. ஓ வாட் a ஸ்வீட் நேம். என்னோட பேரு நிம்மி. என்னோட பேரு நிர்மலா, ஆனா எல்லாருமே என்ன நிம்மின்னு தான் கூப்பிடுவாங்க, எஸ்பெஷலி கார்த்திக். கார்த்திக் எப்பவுமே என்ன நிம்மின்னு தான் கூப்பிடுவான். ஸ்கூல் படிக்கல இருந்து என்னோட ஃப்ரெண்டு தான், சரியான வாண்டு, அவ்வளோ சேட்டை பண்ணுவா. ஏய் சும்மா இருடா, வாண்டு அப்படி இப்படின்னா சொல்லாத. உண்மைதானே சொல்றேன். மேரேஜுக்கு வந்திருந்தேன்னு வச்சுக்கோ, உன்னை நல்லா தெரிஞ்சிருக்கும் பூமாரிக்கு. நீ தான் வர முடியலையே. டேய், நான் என்னடா பண்றது? அப்ப பார்த்து என்னோட கசினுக்கும் மேரேஜ், எப்படி வர முடியும்? ஃபேமிலியா ஃப்ரெண்டான்ட்டு பார்த்தோம்னா நீ ஃப்ரெண்டு தான் முக்கியம்ட்டு என்னோட மேரேஜுக்கு வந்தே இருக்கணும். அப்ப நான் சொல்லியிருப்பேன், என் ஃப்ரெண்டு தான் பெஸ்ட் ஃப்ரெண்டு இந்த உலகத்துலேன்ட்டு. ஆனா நீ வரலையே. ஓகே, உடனே ஓவரா பண்ணாத. மேரேஜுக்கு வரலனாலும் என்னைக்காச்சும் ஒரு நாள் உங்க ரெண்டு பேரையும் வந்து பார்க்கணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். டேய் கார்த்தி, பரவாயில்லடா, உன் ஒய்ஃபு செம்மையா இருக்கா. அதுவும் இல்லாம நல்ல படிச்ச பொண்ணு. உன் ஒய்ஃபுக்கு படிப்பும் இருக்கு, அழகும் இருக்கு. நீ லக்கி தான். பின்ன நாங்கள்லாம் யாரு? அதெல்லாம் பார்த்து தானே செலக்ட் பண்ணிருக்கோம். என்னாச்சு? அது ஒன்னும் இல்ல பூமாரி. அவ என்ன சொல்றான்னு தெரியுமா? சார், 1 செகண்ட். என்ன ரவி சார், ஒரு நிமிஷம் வர்றீங்களா? நம்ம ஸ்டாஃப்ஸ்லாம் உங்களை பார்க்கணும்னு சொல்றாங்க. ஓ அப்படியா? ஏதாவது அர்ஜென்டா? இல்ல சார், என்னன்னு தெரியல, ஏதோ கிஃப்ட் பண்ண போறாங்களாம், உங்களை வச்சுட்டு கிஃப்ட் பண்ண நல்லா இருக்கும்னு கூப்பிடுறாங்க. சரி ஓகே, ஐ எம் கமிங். சார் நீங்க மட்டும் கொஞ்சம் வந்தீங்கன்னா, என்ன எல்லாருமே பாய்ஸ், மேடம் ரொம்ப கூச்சப்படுவாங்கன்னு சொல்லிட்டு இருந்ததை கேட்டேன், அதனால தான் சொல்றேன். யா யூ ஆர் கரெக்ட். பூமாரி, நீ இங்க வெயிட் பண்ணு, நிம்மி உன் கூட ஜாயின் பண்ணிப்பா. நான் அங்க போய் அவங்களுக்கு என்னன்னு பார்த்துட்டு வர்றேன். ஓகேங்க. உங்க Dress ரொம்ப பிரிட்டியா இருக்கு. தேங்க்ஸ்ங்க. உங்களோட Dressம் ரொம்ப அருமையா இருக்கு. அருமையா இருக்கா? வாட் யூ மீன்? நல்லா இருக்குன்னு சொன்னேன். ஓ அருமை, இந்த வேர்ட்ஸ்லாம் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இப்பலாம் யாராச்சும் இப்படி பேசுறாங்களா? ஏங்க, பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் தப்பெல்லாம் இல்லையே. தப்பு இல்லதான் பூமாரி, நான் தப்புன்னு சொல்லவே இல்லையே. இருந்தாலும் இப்ப யாருமே இந்த வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்றது இல்லைன்னு சொல்றேன். அது என்னமோ கரெக்டு தாங்க. ஆமா பூமாரி, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? படிச்சிருக்கனா? அவர் உங்ககிட்ட ஒன்றும் சொல்லலையா? என் ஃப்ரெண்டு என்கிட்ட சொல்லாம இருப்பானா? அதெல்லாம் எல்லாமே சொல்லிட்டான். அப்புறம் ஏன் என்கிட்டயும் கேக்குறீங்க? சும்மா அதை உங்க வாயால கேட்கணும்னு நினைச்சேன். விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்க. இந்த கவுன் எங்க வாங்குனீங்க? எனக்கும் இதே மாதிரி சேமா வேணும்ட்டு நான் நினைக்கிறேன். நானே ஓசுக்கு வாங்கி போட்டு வந்திருக்கேன். இந்த பொண்ணு என்கிட்ட வந்து இந்த கவுன் வேணும்னு கேக்குதே. பூமாரி, நானும் கார்த்திக்கும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கூல்ல மட்டும் இல்ல, காலேஜ்லயும் அப்படிதான். என்னையும் கார்த்தியும் எல்லாரும் கிண்டல் தான் பண்ணுவாங்க. ஆனா நாங்க ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் அப்படின்னுட்டு எல்லார்கிட்டயும் ப்ரூவ் பண்ணிருக்கோம் தெரியுமா? அப்படியாங்க?
நீங்க ரெண்டு பேரும் காலேஜ் ஒண்ணா தான் படிச்சீங்களா? எஸ். கார்த்தி உன்கிட்ட எதையும் என்கிட்ட என்ன பத்தி சொல்லலையா? இல்லங்க, இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இப்படி ஒரு ஃப்ரெண்ட் இருக்கதே தெரியும். மத்தபடி உங்களை பத்தி எதுவுமே அவர் என்கிட்ட பேசல. அவர் அவ்வளவா ஃபேமிலி விஷயத்தை தவிர வேற விஷயத்தை பத்தி என்கிட்ட பேச மாட்டாருங்க. கார்த்தி என்கிட்ட தான் ரொம்ப ஜாலியா இருப்பான். காலேஜ்ல எல்லா பசங்களும் ஓட்டிட்டே தான் இருப்பாங்க. கார்த்தி நிம்மி கூட தான் ரொம்ப ஜாலியா இருக்கான்ட்டு வேற யார் கூடயுமே ஜாலியாவே பேச மாட்டான். என்கிட்ட தான் அவன்கிட்ட ஃபன்னும் இருக்கும், எல்லாமே இருக்கும். அப்படியா? ஆமா. எங்க அப்பா கூட பார்த்துட்டு கார்த்தி மாதிரி மாப்பிள்ள உனக்கு வரணும்ட்டு சொல்லிட்டு இருந்தாரு. நானும் கார்த்தியும் சொல்லிட்டோம். எங்க ரெண்டு பேருக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப்பை தவிர வேற ஒன்றும் இல்லைன்னுட்டு. அதுக்கப்புறம் தான் கார்த்தியோட வீட்டுல வெளியே பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்க கிடைச்சீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எப்ப மேரேஜ்? என்ன பூமாரி, விருப்பப்பட்டே கூண்டுக்குள்ள அடையணும்ட்டு சொல்ற, அதெல்லாம் என்னால முடியாது. நீங்க என்ன சொல்றீங்க? மேரேஜ் லைஃப்ங்கிறது ஈஸியா? ஒருத்தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள தானே இருக்கணும். அந்த லைஃப் எல்லாம் என்னால வாழ முடியாது. எனக்கு எப்பவுமே ஃப்ரீடம் பேர்ட் மாதிரி சுதந்திரமா இருக்கணும். அதுக்கு மேரேஜ் ஒரு தடையாவே இருக்க கூடாது. அதனால எனக்கு கல்யாணத்துல ஒரு சொட்டு கூட இஷ்டம் கிடையாது. ஏங்க அப்படி சொல்றீங்க? ஆமா, நான் சம்பாதிக்கிறேன், நான் செலவு பண்றேன், நான் சாப்பிடுறேன், நான் ஹாப்பியா இருக்கேன். இதுக்கு எதுக்கு அடுத்தவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கணும்? புரியல. என்னமோ சொல்றீங்க, எனக்கு சரியா புரியல. ஆனா மேரேஜ் ஒரு பொண்ணுக்கு கண்டிப்பா முக்கியம் தானேங்க? யார் சொன்னா அப்படி? அப்படியெல்லாம் சொல்லி நம்மள நம்ப வச்சிருக்காங்க பூமாரி. மேரேஜ் எல்லாம் முக்கியமே கிடையாது, புரியுதா? எப்பவுமே ஜாலியா மட்டும்தான் இருக்கணும். அது மட்டும்தான் என்னோட நோக்கம். இன்னும் லைஃப்ல நிறைய சாதிக்க வேண்டியதுலாம் இருக்குது பூமாரி. மேரேஜ் பண்ணிட்டேன்னு வையா, ஸ்ட்ரெஸ் வந்துடும். அப்புறம் ஒன்னையுமே சாதிக்க முடியாது. வீட்டுல உட்கார வேண்டியதுதான். நீங்க என்னெல்லாமோ சொல்றீங்க. ஆனா இதெல்லாம் நம்மளோட கல்ச்சருக்கு ஒத்து வருமாட்டி எனக்கு கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்க லைஃப் நல்லா இருக்கும். ஏன் பூமாரி, இப்போ ஒரு வருஷம் எனக்கு ஒரு ஆளை பிடிக்குது, அடுத்த வருஷமே அவர் ஏதாவது தப்பு பண்றாரு, எனக்கு பிடிக்காம போகுது, அதுக்காண்டி கட்டாயமா அவர் கூட வாழ்ந்துட்டே இருக்க முடியுமா? என்ன சொல்ற நீ? ஒருத்தவங்களை பிடிச்சுக்கிட்டு மட்டுமா இருக்கும்? பிடிச்சிட்டு மட்டுமே இருக்காது, சண்டைலாம் வரதான் செய்யும். ஆனா என்ன இருந்தாலும் அந்த பிடிச்சிட்டுங்கிறதுல திருப்பியும் சமாதானம் ஆகி வந்துருவோம்ல. என்னதான் என்னால எல்லாம் சமாதானமே ஆக முடியாது. என்னோட லைஃப் ஃப்ரீ, உன் லைஃப் வேற மாதிரி இருக்கும். சாரி உங்க லைஃப் பரவாயில்ல. நீ வானே கூப்பிடுங்க. உங்களுக்கும் எனக்கும் கிட்டத்தட்ட சேம் வயசா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியா? உனக்கு என்ன வயசு? எனக்கு 25. வாட் இஸ் திஸ் பூமாரி? யாராவது உன்கிட்ட வயசு கேட்டோம்னா வயசெல்லாம் சொல்ல மாட்டேன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு எப்படி சொல்லிக்கிட்டு இருக்க? என்ன இது? ஏங்க வயசு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? என்னோட வயசு அதுதானே சொல்றேன். இங்க பாரு பூமாரி, நான் சொல்றதை காடு. யாராச்சும் உன்கிட்ட உன்னோட ஏஜ் என்ன அப்படின்னு கேட்டோம்னா இதெல்லாம் கேட்க கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாவே சொல்லிடணும். நம்ம வயசை ஞாபகப்படுத்துறவங்களே நம்ம கூடவே வச்சிருக்க கூடாது, புரியுதா? சரி, பொண்ணு மாப்பிள்ளைய போய் பார்க்கலாமா? ஓ, மேரேஜ் கப்பல பார்க்கணும்ட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கா? வாங்க, நானே கூட்டிட்டு போய் காட்டுறேன். ஓகேங்க.